Hello friends, welcome to our Live and Learn channel. நம்ம இந்த சேனலில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கேட் 2017ல் கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா சிஆர்சி பாலினாமியல் சைக்ளிக் ரிடண்டன்சி செக் அப்படிங்கிற கான்செப்டில் 2017ல் கேட்ட கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A computer network uses polynomial for error checking with 8 bits information bits uses x cube plus x plus 1 as generator polynomial to generate check bits. In this message 01011 is transmitted as அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குது check bits 8 bitsன்னு கொடுத்துருக்காங்க. செக் பிட்ஸ் அண்ட் பாலினாமியல் ஜென்ரேட்டட் பாலினாமியல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லியிருக்காங்க. மெசேஜ் 01011 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இதுக்கான செக் பிட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மெசேஜோட ஆட் பண்ணுறோம்ல, பேரிட்டி பிட் ஆட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம்ல, ஒரு ப்ரைவசிக்காக நம்ம செக்யூரிட்டிக்காக ஆட் பண்ணுவோம். நார்மல் மெசேஜை அனுப்பாமல் சம் ஆடட் பிட்ஸ் வச்சு பேரிட்டி பிட் ஆட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். ரிசீவர் அதை டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மெசேஜை ரீட் பண்ணுவாங்க. இதான் செக்யூரிட்டி கான்செப்டில் வரும். ஸோ அந்த பேரிட்டி பிட் அந்த செக் பிட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுமா, டிவைசர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த டிவைசர் கொடுத்துருக்காங்க, இது மெசேஜ் ஒரிஜினல் மெசேஜ். ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டட் பாலினாமியல்லேருந்து டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ இந்த பொசிஷனில் இது டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 3 பொசிஷனில் எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்கொயர் பொசிஷன் இல்லை, அப்போ 0. எக்ஸ் பொசிஷன் இருக்குது 1. அடுத்து நார்மல் கோஷன் பொசிஷன் இருக்குது 1. 1011ங்கிறது டிவைசர். ஸோ இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபார்முலாவில் இருந்தது அப்படின்னா 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பொசிஷன் இல்லை, அப்போ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் பொசிஷன் இருக்குது, அப்போ 1 இன்ட்டு எக்ஸ். கோஷன் பொசிஷன் இருக்குது 1 இன்ட்டு 1. ஸோ 1 இருக்க பிளேஸில் எல்லாமே 1 வரும். 0வால் மல்டிப்ளை பண்ணுறது 0 ஆகும். ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது உங்களுக்கு? 1011ங்கிறது டிவைசர் கிடைக்குது. ஸோ இந்த டிவைசரை வச்சு தான் நம்ம பேரிட்டி பிட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம்ல மெசேஜில், நம்ம நார்மலாக எத்தனை 0 ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு இந்த எவ்வளோ நம்பர் கிடைக்குது. இப்போ 4 டிஜிட் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா 4 - 1 3 பிட்ஸ் நம்ம 0 ஆட் பண்ணணும். ஸோ மெசேஜ் கொடுத்துருக்க மெசேஜோட 3 பிட்ஸ் ஆட் பண்ணி இந்த டிவைசரால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிவிஷனில் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எந்த ஆப்ரேஷன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா மாடுலோ 2 டிவிஷன் தான் பண்ணுறோம். மாடுலோ 2 டிவிஷன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனுக்கான ஃபார்முலா இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மாடுலோ ஆப்ரேஷன் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம்? 0001 1011. ஸோ இந்த நம்பருக்கு ரெண்டுமே சேம் இன்புட் அப்படின்னா 0 வரும். டிஃப்ரெண்ட் இன்புட் அப்படின்னா 1 வரும். சேம் இன்புட் 0, அப்போ 0110 தான் எக்ஸ்ஆரோட ட்ரூத் டேபிள். ஸோ இது நமக்கு முன்னாடியே தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதை ஃபார்மேட் படி எப்படி போடுறது அப்படின்னா இதுதான் எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷனோட ஃபார்முலா. எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய்னுங்கிறது ஃபார்முலா. ஸோ 0 1 எடுத்துக்கிறோம். அப்போ 0 இருக்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக ஒய் பார்னா 1 வந்திருக்கு, அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். ப்ளஸ் எக்ஸ் பார்னா 0க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 0 + 1 1ன்னு கிடச்சிரும். அடுத்தது 1 + 1 சேம் இன்புட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 1.0. ஸோ 1 1ன்னு இருக்குது, அப்போ 1 காம்ப்ளிமெண்ட்டில் 0, எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் 0, ஒயில் 1. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். இதை ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்புட் இப்போ 0 1 or 1 0ன்னு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட் இன்புட் வந்துச்சுன்னா வேல்யூ நம்மளுக்கு 1. சேம் இன்புட் 0 0 1 1 வந்துச்சுன்னா 0. இதை வச்சு தான் நம்ம டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடுத்திருக்கோம்? டிவைசர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த டிவைசர் இந்த ஒரிஜினல் மெசேஜ் அதோட 4 பிட்ஸ் டிவைசர் அப்படின்னா 3 பிட்ஸ் 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 1011 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1011 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். 0 1 பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்புட்னா 1, டிஃப்ரெண்ட் இன்புட் 1, டிஃப்ரெண்ட் இன்புட் 1 1 1 சேம் இன்புட், அப்போ 0 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஓகே. ஸோ இந்த டிவைசரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1011 இதை திரும்ப எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். சேம் இன்புட் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் 1,
சேம் இன்புட் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் 1. 0 பொசிஷனை விட்டுறணும். 0 பொசிஷன் விட்டுட்டு 4 நம்பர் வர மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 1011 கீழே 3 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1ங்கிறத மேலேருந்து கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ திரும்பவும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த டிவைசர் வச்சு 1011. ஸோ எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். 110 தான், 000 00 11ம் 0 தான், 11ம் 0 தான். அப்போ எல்லாமே 0 கிடச்சிச்சு அப்படின்னா 0வை விட்டுறணும். ஸோ மேலேருந்து 4 டிஜிட்டையும் நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். 0 1 1 0 0 1 1 0வை அப்புறம் திரும்ப டிவைசர் வச்சு நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட் 1, டிஃப்ரெண்ட் இன்புட் 1, சேம் இன்புட் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் 1. ஸோ திரும்ப டிவைசர் வச்சு பண்ணுங்கள். ஸோ 1 1 0 வந்துடும், அதை விட்டாச்சு. 1 0 1 முன்னாடி 0 வந்தால் மட்டும் விட்டுருங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. 1 0 டிஃப்ரெண்ட் இன்புட் 1, 0 1ங்கிறது டிஃப்ரெண்ட் இன்புட். ஸோ 1 1 1ங்கிறது சேம் இன்புட் 0. ஸோ அடுத்து மேலேருந்து இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 கீழே கொண்டு வரணும், 0 வருது. ஸோ அடுத்து டிவைசர் வச்சு டிவைட் பண்ணுறோம். என்ன கிடைக்குது? 1011ங்கிறதுல 0 வந்துடும், அதை விட்டுடலாம். 1 0, ஸோ 0 கொண்டு வந்தாச்சு. 1 0 0 1 1 1 0 1. ஸோ அப்போ 1ஐயும் 0வையும் நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். டிஃப்ரெண்ட் இன்புட் 1, டிஃப்ரெண்ட் இன்புட் 1, ரிமைனிங் மேலே உள்ள 0வை கொண்டு வந்துடுறோம். ஸோ அடுத்து 101ஆல் 11ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் திரும்பவும். ஸோ இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே எல்லா நம்பரும் ஃபினிஷ் ஆகிறதோட ஸ்டாப் பண்ணிடணும் நம்மளுக்கு. ஸோ அடுத்து 1011ஆல் நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சேம் இன்புட் 0 கிடைக்கும், டிஃப்ரெண்ட் இன்புட் 1, சேம் இன்புட் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் 1. ஸோ அப்போ மேலே உள்ள எல்லா நம்பரும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த நம்பர் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 101ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக ரிசல்ட்டு 101ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம எடுத்திருக்க மெசேஜோட 101 அந்த 3 டிஜிட் 0 ஆட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரிட்டி பிட் வச்சு ஆட் பண்ணுவோம். இந்த பேரிட்டி பிட்டை அதோட டிவைசர் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது திரும்பவும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 000 கிடச்சிடும். 00 கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் மெசேஜ் கரெக்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த கொஷனில் ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வச்சு பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க பாலினாமியல்லேருந்து டிவைசர் கண்டுபிடிச்சிக்கணும். எத்தனை டிவைசர் பிட்ஸ் வருதோ அதுலேருந்து ஒரு பிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம பேரிட்டி பிட் இங்கே ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு எத்தனை பேரிட்டி பிட் நம்ம ஆட் பண்ணமோ அதை ரிசல்ட்டிலேருந்து அந்த மெசேஜோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ இதுதான் சிஆர்சி கான்செப்டோட கொஷின். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.